பிரெக்னென்ட் லேடியை வீட்ல விட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் பண்ண சென்னைக்கு வந்த டே ஒன் இப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அமீர் பாயோட வீட்ல ஹவுஸ் ஓனர் அலோவ் பண்ணாதனால பிரெக்னென்ட் லேடி இல்லாதனால இனிமேல் 2 ஷேரிங் ரூம்ல தான் நம்ம கதை. அமீர் பாய் என்ன பண்ண டார்ச்சர்னால அவன் கோவப்பட்டு என்ன பண்ணனும் உங்களுக்கு தெரியுமா? காலம்பரைன்னு சொல்லி மழை பெஞ்சு வந்து லைட்டா பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் பண்ண சென்னைக்கு கும்பகோணத்துல இருந்து ட்ரெயின்ல கிளம்ப போறதுனால இந்த மலையில நம்ம மூட்டையில எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றது தெரியல. விடியகாத்தால ட்ரெயின்ல கிளம்புற சாப்பிடறதுக்கு இட்லி ஒரு பக்கம் எங்க அம்மா ரெடி பண்ண மழைக்கால நாளை தவளையெல்லாம் எங்க வீட்டுல அத்துமீறி வர்றது வழக்கம். இதோட இது 3வது தவளை அதை வெளில ரெஸ்கியூ பண்ணி விட்டுட்டு மழை கொஞ்சம் விட்ட கேப்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எல்லாரையும் எழுப்பிட்டு கிளம்பிட்டேன். பாவம் நம்மளோட பிரெக்னென்ட் லேடி அரத்துக்குத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்க. எல்லாருக்கும் டாடா பை பை உம்மா ஒன்னு கொடுத்துட்டு விடைபெறுற நேரம் வந்துச்சு. என்னோட பிரெக்னென்ட் லேடி நான் இல்லாம ஒரு என்ன மிஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கப்பச்சு பண்ண ட்ராலியை பஸ்ல தூக்கி போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் பிடிச்சிட்டேன். எங்க அம்மாவும் அப்பாவும் பைக்ல ஒரு பக்கம் வர பஸ்ல இருந்து இறங்கி மலையில மாட்டிக்கிட்டதுனால மலர் ஹாஸ்பிட்டலுக்கு சுகம் ஹாஸ்பிட்டல் தப்பா லேண்ட்மார்க்க சொல்லி எங்க அப்பாவும் மலையில சுத்தி விட்டு வர வச்சு காலம்பரே நல்லதா 2 வார்த்தையை வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. 7 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 7:30 மணி ஆகி வரல. இன்னொரு பக்கம் எங்க அம்மாக்கு சமையல் டியூட்டிக்கு போறதுக்கு லேட் ஆகிட்டு இருந்துச்சு. என் பழைய வீடியோல சொல்லிருப்பேன் பேக் நண்பரோட ஒரு கை உடைஞ்சு போயிருச்சுன்னு. அதை எங்க அம்மா ஆபரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. அப்பா அம்மா டாடா பை பைன்னு சொல்லி வெளிய அமிச்சிட்டு அம்மா கொடுத்த இட்லி ஒரு அமுக்கிட்டு நான் போன சீட்டர் ட்ரெயின்லயே தாம்பரம் இன்ட்ராசிட்டி ட்ரெயின் ஸ்பேசியஸா புதுசா இருந்துச்சு. 12 மணிக்கு லேண்ட் ஆகி ஒரு பஸ் பிடிச்சு கோட் ரெட் வல்னரபிள் டெமோ பிரசன்டேஷன் எக்கச்சக்கமான பஞ்சாயத்து ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருக்கிறதுனால டிராவலிங்ல இருக்கிறதுனால காலம்பர ஆபீஸ்க்கு விடுமுறை விட்டுட்டு என்ன அதுக்கு தயார்படுத்திக்க ஆரம்பிச்சேன். அடுத்து நம்ம அமீர் பாய் வந்து நம்மள பிக்கப் பண்ணி நம்மளோட புது 2 ஷேரிங் ரூமுக்கு நம்மள கூட்டிட்டு போயிட்டாரு. ஏசில சும்மா சோக்குக்கு தான் இருக்கு, நமக்கு பெட் கூட இல்ல நண்பங்களே. ஆபீஸ்க்கு லஞ்சுக்கு ஜம்ப், அவசரத்துல ஐடி கார்டு மறந்து வச்சது கூட பரவாயில்ல, லேப்டாப்பை மறந்து வச்சிட்டேன். பிரெக்னென்ட் லேடி கிட்ட கால் பண்றப்ப சொன்னா இதுக்கு தான் நான் தேவைன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அமீர் பாயை தூக்கிட்டு போயிட்டு எடுத்து வந்தாச்சு. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பயந்துகிட்டே ஸ்டார்ட் பண்ணா இந்த கோட் ரெட் வல்னரபிள் நான் ஃப்ரைடேவே ஃபிக்ஸ் பண்ணல. ஆனா அது அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகல, சாட்டர்டே போல ஆயிருக்கும் போல இருக்கு. ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சதுனால பிரசன்டேஷனுக்கு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் 8 மணிக்கு மேனேஜர் கூட டெமோ பிரசன்டேஷன் மீட்டிங் இருக்கிறதுனால இன்னைக்கு ஜிம்முக்கு வேற வழி இல்லாம விடுமுறை விட்டுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்து அமீர் பாயோட டீயை போட்டுட்டு என் மேனேஜர் சொன்ன மாதிரி அந்த பிரசன்டேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு அமீர் பாயும் ரெண்டு வீட்ல இருக்கிறதுனால அவனையும் என்னோட 2 ஷேரிங் ரூம்ல ஒரு பார்ட்னரா இன்வைட் பண்ண. வேற யாரு கூடயாவது இருக்கிறத விட அமீர் பாய் கூட இருந்தா அவனோட எலக்ட்ரிக் அடுப்பையும் பைக்கையும் ஆஸ் யூசுவல் போல கைப்பற்றிடலாம்ல. சும்மா அமீர் பைக்கு ரெண்ட் கொஞ்சம் கம்மியாக்குன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். கொஞ்சமா பிரேக் கிடைச்சதுனால அதை அதே இடத்துல உட்காந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம அமீர் பாய் ஒரு ரவுண்டு நான் ஒரு ரவுண்டு ஒன்னா முன்ன மாதிரி ரெகுலரா ரன்னிங் போகாதனால அதிகமா நாக்கு தள்ளி டயர்டாக ஆரம்பிச்சிட்டான். சரின்னு ஒர்க்கிங் பிளாக்கு போனா ஐடி கார்டு ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் அங்க இங்க அலைஞ்சி சரி பண்ணிட்டு ஏஐ பிரசன்டேஷனுக்கு ஏஐ யூஸ் பண்ணியே பேசுறதுக்கு பிட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். மணி 9 மணி மேல ஆனதுனால டெமோ பிரசன்டேஷனை நாளைக்கு காலம்பர 11:30 மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஃபுட் கோர்ட்ல இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அமீர் பாய் இறக்கி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். இந்த டேல புரோட்டீன் பற்றாக்குறைக்கு பஞ்சமே இல்லாதனால வைஃப் கிட்ட பட்ஜெட் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் 4 நாளுக்காக சில சப்ளிமெண்ட் வாங்கியிருக்கேன், நாளைக்கு காட்டுறேன். இந்த பிளான்ட் புரோட்டீனை குடிச்சிட்டு 2 ஷேரிங் ரூம்ல தூங்க போலான்னு பார்த்தா நினைச்ச மாதிரி இதோட டேஸ்ட் வே புரோட்டீன் மாதிரி இல்லாம கொடூரமா தான் இருந்துச்சு. இதை டெய்லி சாப்பிடுறது மிகப்பெரிய விஷயம் தான். ஆனா நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.